குரு பார்த்தால் கோடி நன்மை கோடி நன்மைன்னு சொல்கிறானே இந்த பீத்தப்பைய. இந்த ஜாதகத்தை பாருங்கள் மக்களே. இந்த ஜாதகத்தில் இவங்க பிறந்திருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி எல்லாம் பிறந்திருக்காங்க. குரு தசை முடிந்து சனி தசையும் இப்போ முடிய போகுது. சரிங்களா? இங்கே 7ஆம் பாவாதிபதி ஆட்சி பெற்றிருக்கார். 7ஆம் பாவத்தில் கிரகங்கள், அதுவும் சனி ஆட்சி பெற்றால் அது தீமையைத்தான் தரும். சுப கிரகங்களுடைய பார்வையை பெற்றால் அது நன்மையை தரும். அதுவும் உச்ச குரு 10 டிகிரியில் இருக்கார், சனி 12 டிகிரியில் இருக்கார். எக்ஸாக்டாக அந்த 15 டிகிரிக்குள்ளே குருவுடைய பார்வை விழுது. ஆனால் இந்த பீத்திரப்பைய சொல்கிறான், குரு பார்த்தால் கோடி நன்மை, உச்ச குருவுடைய பார்வை, அதுவும் உச்ச குருவுடைய பார்வை மிகுந்த சுபத்தன்மை அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இந்த பொண்ணுக்கு 34 வயசாச்சு. சனி தசை குரு புக்தி நடந்துகிட்ருக்கு. இந்த மார்ச் மாதத்தோடு முடிய போகுது. இவங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, அதில் ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை அந்த ஏரியாவை. அவங்களுடைய ஹையர் எஜுகேஷன் ஜாப் இதுலேயே ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வர மார்ச்சுக்குள்ளே உங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ப்ராக்டிக்கலாகவே இல்லை. சரியா? இப்போ குரு பார்வை என்னாச்சு நீங்களே சொல்லுங்கள். இந்த பொண்ணுக்கு 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்று திக்பலத்தோட சனி தனிச்சிருந்தால் கல்யாணத்தையும் கொடுப்பார், கஷ்டத்தையும் கொடுப்பார்னு சொன்னார் போன வீடியோவில். சனி பார்வை என்ன செய்யணும். இன்றைக்கி வீடியோவில் குரு பார்வை எப்படிப்பட்டதுன்னு சொல்லி, உச்சம் பெற்ற குரு பார்வை இருந்தால் சகல தோஷமும் நிவர்த்தி ஆயிடும் அப்படின்னார். அதே உச்சம் பெற்ற குரு தான் சனியை பார்க்குறாரு. சனி தசை முடிய போகிறது. இன்னும் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை. ஏன்? இதை இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு பராசரி முறையைத்தான் நீங்கள் பயன்படுத்தினா தான் பலன் எடுக்க முடியும். சும்மா சுபத்துவம் அபத்துவம்னு பேசிகிட்டு இருந்தால் அதில் ஆக போகிறது ஒன்றுமே இல்லை. சும்மா கற்பனையாக ஒரு ஜாதகத்தை போட்டு போர்டில் போட்டு விளக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கு வீட்டில் கிடக்கிற 4 அண்டாவை எடுத்து விளக்குனாலாவது பொண்டாட்டிக்கு பிரயோஜனமாக இருக்கும். இது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், சனி ஆட்சியாக தான் இருக்கார், சனி தசை நடக்கிறது. ஆனால் திருமணத்தை பற்றி சொல்லக்கூடிய டிவிஷனல் சார்ட்டு நவாம்சத்தில் சனி எங்கே இருக்கார் பாருங்கள். துலா லக்னம், லக்னத்துக்கு 7 சனி நீசமாகியிருக்கார், குருவுடைய பார்வையில் இருக்கார். குரு இங்கே யார்? 6ஆம் பாவாதிபதியாக வேலை செய்கிறார் நவாம்சத்தில். 6குடையவன் 7ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவாதிபதி அப்படிங்கிறதுனால அவருடைய பார்வை இந்த பொண்ணுக்கு திருமணத்தை கொடுக்கல. சந்திரகேந்திரத்தில் தான் இருக்கார் சனி. சந்திரகேந்திரத்தில் நீச பங்கம் ஏற்பட்டாலுமே கூட இங்கே கிரக பார்வைங்கிறது யாருடைய பார்வையில் இருக்கார்? குருவுடைய பார்வையில் இருக்கார். ஸோ இந்த பொண்ணுக்கு இந்த சனி தசை வர 34 வயசாச்சு. இது வரைக்கும் கல்யாணங்கிற விஷயம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கலை. சரியா? இப்போ தெரிஞ்சுக்கோங்க, உச்ச குருவுடைய பார்வை எப்படி வேலை செய்யும். சும்மா அள்ளி விடக்கூடாது. யூடியூப்பில் வெறும் ஒயிட் போர்டில் கற்பனையான ஜாதகத்தை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணால் சரியாக போச்சா நான் கேட்குறேன். ஸோ மக்களை விழிப்புணர்வோடு இருங்கள். இந்த மாதிரியான ஜாதகர்கள், ஜோதிடர்களை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும். போலி ஜோதிடர்கள். அடிப்படையும் படிக்க மாட்டார், பராசரியும் படிக்க மாட்டார். இவர் சொந்த சுபத்துவ அபத்துவ கருத்துக்களை அள்ளி விட்டு இங்கே சீன் போட்டுட்ருக்கார். மக்களே புரிந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி போலி ஜோதிடர்களை புறக்கணியுங்கள். நன்றி, வணக்கம்.